வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 310க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 312 ரெசிஸ்டன்ஸை வச்சு 313 ஸ்டாப்லஸை வச்சு காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 313க்கு மேலே தொடர்ந்து நின்றுட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு கூட ரிவர்ஸ் ஆகும்ன்றதும் நம்ம எதிர்பார்ப்பில் ஒன்று இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் 312 உடைச்சு 313க்கு மேலே ரொம்ப நேரம் நின்று இருக்கு. அதுவும் பலன் கொடுக்காம மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுந்து 308ன்ற புதிய லோவை நேற்று க்ரியேட் பண்ணியிருக்கு. நேற்று ட்ரேடிங் செஷனில் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு ஓப்பனிங் அப்புறமா. இறுதியாக 310 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை காப்பர் மார்க்கெட்டில். செல்லிங்கும் நடக்கலை, பையிங்கும் நடக்கலை. நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் க்ளோசிங் கிட்டத்தட்ட ஒன்று. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கோட ஈக்குவலாக இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குன்னா ஒரு நியூட்ரல் மார்க்கெட்டை காப்பர் மார்க்கெட் ப்ரைஸ் டைரக்ஷன் தெரியாமல் நின்றுட்டே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 308லேருந்து 9க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் நேற்று லோ பக்கத்துலேயே கீழே ஓப்பன் ஆகுது. இன்னும் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது குறிக்குது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து 312க்கு மேலே நிற்க முடியாத காரணத்தினால காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து இன்றைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 312 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். 313 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் 306 அப்படின்ற இடம் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. இது கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடிங் ஏரியா தான். ஆனால் வேறு வழி கிடையாது. நம்ம தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.